What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of காதலா மறுபடியும் வந்துட்டேன் உங்கள் காதல் மன்னன் ஜீவன். இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்கு நான் நம்புறேன். ஏன்னா என் எடிட்டர்லாம் சொல்லியிருக்காங்க கதெல்லாம் செம்மையா இருக்குது. அதனால இந்த வாரம் எபிசோடு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். போன வாரம் எபிசோட் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு அவேர்னஸ் வீடியோ வச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்ன காதல இவ்வளவு பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இப்படிலாம் இருக்க முடியுமான்னு எனக்கே சந்தேகமா இருந்துச்சுடா. சரி வாங்க இந்த ஒரு எபிசோட் போடலாம். போடுற டேட் இருக்கால இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. சரி வாங்க இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கேட்கலாம். ஹலோ 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 அண்ணே. ஹலோ அண்ணே. ஸ்டார்டிங்லயே அண்ணனா அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணா. சரி அண்ணன் முடி போயிட்டேன். சரி தங்கச்சி, உன்னை பத்தி நீயே சொல்றியா? உனக்கு ஒரு பேர் இருக்கா இல்ல நானே பேர் இருப்பா இல்ல நீ ஏதாச்சும் ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்கியா? அண்ணே நானே பேர் வைக்கிறேன். எனக்கு ஏன் அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்ல, என் மேல நம்பிக்கை இல்ல. நீ எதுக்கு? நான் இருக்கும்போது உனக்கு கவலை. சரி நீங்களே வைங்க. ஓகே இல்ல பரவாயில்ல, இவ்வளவு சொல்லி பிறகு இன்சல்ட்டா இருக்கே, நீயே சொல்லுமா. ஓகே அண்ணே நான் நிஷானே பேர் வச்சுக்கிறேன். என்னது நிஷானே? நிஷாவா? இது ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பேரா இருக்கு. ஆமா அண்ணே, கொஞ்சம் பேர் பிடிக்கும், அதனாலதான் நிஷா அப்படின்னு. ஆமாண்ணே. சரி 100 அண்ணன் சொல்லிட்டு இருக்க. அம்மா உனக்கு என்ன வயசமா அது? ஓகே ஆல்ரைட். சரி தங்கச்சி உன்னை பத்தி சொல்லுமா. ஓகேண்ணே. ஸோ நான் இந்த பர்சன் கூட வந்து 4 இயர்ஸா ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஆரம்பத்துல வந்து எல்லாமே ஓகே தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கப்பல் பண்ண அந்த 3வது மாசத்துல வந்து என்னன்னா, அவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டாரு. என்ன சண்டைன்னா, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்பினாரு. இந்த மாதிரி நான் ஒரு மலேசியன் மேல் செலிபிரிட்டி போட்டோக்கு வந்து லைக் போட்டிருந்தேன். நான் லைக் போட்டது பார்த்தேன்னா அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. So he started to call me லான்னு. அப்ப அவர் வந்துட்டு wait let's just I just have one clear question. Who is the Malaysian celebrity that you put the like on? கேசவன். ஏமா அவர் வந்து பாதி நேரம் சட்டலாம தான் உட்காந்துருப்பாரு. அது 6 பேக்ஸோட உட்காந்துருப்பாரு. எந்த ஆம்பளை பையனை பார்த்தாலும் இந்த மாதிரி பாடி இருந்தாதான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் யோசிக்க மாட்டானா இல்லையா? why I don't know why all the figures following my லைக் போட்டு ஸ்கிரீன்ஷாட் விட்டு அனுப்பிட்டான். அப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு, இந்த மாதிரி நீ லைக் போட்டது வந்து அவர்கிட்ட இருந்து அட்டென்ஷன் கெயின் பண்ண பாக்குறியா, அப்பதான் அவர் உன்னை ரெக்கனைஸ் பண்ணுவாரு அப்படின்னு. அப்புறம் கெட்ட வார்த்தையா அவர் ஏசுவார். அவருக்கு ரொம்ப கோவம் வந்தா எக்ஸ்ட்ரீமான வார்த்தை, இந்த மாதிரி லைக் இந்த வண்டி அப்புறம் தேவடி அந்த மாதிரி தான் அவருக்கு பச்சையா கேட்பாரா? வண்டி தேவடியாலும் உனக்கு கேட்கிற கேள்வியா இருக்கா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவர் அந்த மாதிரி கேட்டு எனக்கு அந்த ரிலேஷன்ல அது ஒரு மாதிரி பழகி போயிருச்சா? அதுக்கெல்லாம் தெம்புல விட்டுடுங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து அன்பே ஆறுகிறே அந்த மாதிரி தான் சொல்லணும். வண்டி தேவடியான்னு சொன்னா அது ரிலேஷன்ஷிப் இல்ல. You are right. இது 3வது மாசத்துல நடந்துருச்சா? 3வது மாசத்துல நடந்துச்சு. 3வது மாசம் நடந்து நீ இன்னும் 4 வருஷம் கூட இருந்தியா? ஆமா 4 வருஷமா இருந்தேன். ஏய் ஓங்கற அரஞ்ச இருக்கானா? சரி இது நடக்கும்போது உனக்கு என்ன வயசா இருந்துச்சு? I was 21. ஓ இப்பதான் முடிஞ்சுச்சா? இப்பதான் முடிஞ்சுச்சு. இப்பதான் பிரேக்கப் பண்ணேன். இப்பதான் என்ன பிரேக்கப் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? பிரேக்கப் பண்ணி 3 மாசம் இருக்குங்க. அதே ஸ்டார்டிங்லயே 3 மாசம் இப்பயும் 3 மாசம் தானே? சரிமா இப்பவே கண்ண கட்டுது. கிளாஸ்ல எல்லாம் கூட அவருக்கு நான் காய்ஸ் கிட்ட எல்லாம் பேசினா பிடிக்காது. சோ ப்ரொஃபஷனல் ரீசனா இருந்தா மட்டும் தான் நான் பேசுவேன். ப்ரொஃபஷனல் ரீசன் என்னங்க? தொழில் தர்மம். What the fuck is a professional reason? லைக் கிளாஸ் சம்பந்தப்பட்டது இருந்தா மட்டும் தான் அவர் பேச விடுவாருங்க, இல்லைன்னா அவருக்கு பிடிக்காது. என்ன ஒரு தாட் ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் போட்டோல இருந்துங்க அவருக்கு இந்த லைக் கிராப் டாப் போடுறது, இந்த லெகிங் போடுறதுலாம் பிடிக்காது. கிளாஸ்க்கு போனா லைக் நான் பேக் ஃபேஸா தான் போகணும், மேக்கப் போடக்கூடாது, ஐலைனர் புட்டு கூட வைக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. தென் ஈவன் he told that கிளாஸ்க்கு முடிஞ்சா டியோடரண்ட் இந்த பெர்ஃப்யூம்லாம் கூட போடாது, அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாரு. Wait, are you serious? He said don't wear deodorant and perfume all. லூசு பேல. Wait, he thinks by you wearing deodorant you'll attract other guys, is it? வெயிட் பண்ணுங்க. தூக்குதுங்க. நானும் அது ஒத்துக்கிட்டேன். அது சரிதானே, நானும் அது ஃபாலோ பண்ணேன். அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்.
ஒரு அண்ணனா சொல்றேன், உனக்கு இந்த அறிவு கூட இல்லையா? அந்த ஆளு பத்தி அவனுக்கு என்ன வயசாது? அவருக்கு இந்த வருஷம் 28. So he's a grown ass man and he decided to do this. அறிவு கட்டவனே. Right? இதை விட இன்னும் ஹைலைட்டா இருக்குன்னு, அப்ப லைக் நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போனா கூட, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு மேல் வந்து கிராஸ் பண்ணி போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் தற்செயலா அந்த மேல பாத்துட்டேன்னா கூட எனக்கு ரெஸ்டாரண்ட்லயே அவர் அசிங்கமா கேள்வி கேட்பாரு. நான் அந்த மேல பாக்குறேன், நான் அவனுக்கு அலையிறேன் அப்படிலாம் கேட்பாரு. Wait, what the fuck? Really-யா? ஏன் சார், ஸோ நான் வெளியே போனா கூட என் தலை வந்து கீழே குனிஞ்சே இருக்கணும். அது லைக் என் தலை கீழே குனிஞ்சே இருந்தா அவருக்கு பிடிக்கும். அவர் வந்துட்டு இந்த மாதிரி உன் தலை கீழே குனிஞ்சிருக்கு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிலாம் சொல்லுவாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு. Oh my god. I should never look at any male. உனக்கு ஒரு அண்ணனை நாங்க இருந்தேன்னா அவனை தலை குனிய வச்சேன்னா ஓங்கி ஒரு அற விட்டுருப்பான் அவனுக்கு. அதுக்கு இருப்பாரு, அவன் மூஞ்சியை திரும்பி நேரம் பார்க்க முடியாது. ஏன் இப்படி காப்பு விடாம அடிக்கிற? ஏன் ஒத்துக்கிட்ட? இந்த மாதிரி ஏன் ஒத்துக்கிட்ட? எனக்கு தெரியல, லைக் காதலுக்காக அவங்க எதுவும் செய்யறாங்க, இது சின்னது தானே நானும் ஒத்துக்கிட்டேன். Stop it. Get some help. அதுக்கப்புறம் வேர்பலில இருந்து அவர் பிசிக்கலா அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படின்னா அந்த முதல் சண்டையில வந்துட்டு லைக் அந்த நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி உன் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு நான் பேசாம வேற ஒரு மேல் கூட இருந்துட்டு போயிடுவேன்னு சொன்னானே. அவர் வந்துட்டு கோவம் வந்து நான் அரைஞ்சிட்டாரு. ஐயோ அரைஞ்ச நேரத்துக்கு எனக்கு என்னோட குருதி பீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் வாயில போய் குப்பிக்கிறேன் டாய்லெட்ல, எனக்கு ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. மறுநாள் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு அங்க போயிட்டு என் ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன். பட் லைக் சாப்பிடும் போதெல்லாம் கழட்டணும்ல. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி, ஏன் உன் வாய் வீங்கி இருக்கு அப்படின்னு. இல்ல என்னோட ஆள் வந்து லூஸ் பேக் கொடுத்துட்டான், அதனாலதான் இப்படி வீங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுவேன். Oh my god. வேற என்னமே சொல்றது, அதுதான் லவ் பைட்னு சொல்லிதான் ஏமாத்த முடியும். யாருக்கிட்டையும் நான் சொன்னது இல்ல. அடி வாங்கிட்டு நீ லவ் பைட், உன் லவ் பைட் ஊர்ல இப்படிதான் கொடுப்பாங்களா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. அப்படிதான் சொல்லி வச்சிருப்பேன். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு போய் சொல்லி சமாளிச்சிருவேன் ஏதாவது கேட்டாங்கன்னா. சரி சொல்லு வேற. மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களோட லாங் டிஸ்டன்ஸ்ல அவர் டேட்டிங் ஆல் கேர்ல தான் நடக்கும். அவரு காடியிலே தான் வந்துட்டு இந்த மாதிரி இல்ல காடியில தான் டேட் பண்ணுவோம். அப்ப என்ன இது? போக போக அந்த சண்டையில வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவம் வந்துருச்சுன்னா அவர் என்னோட முடியை விழுத்துட்டு என்ன டேஷ் போர்ட்லயே அடிப்பாருங்க. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. அது ரொம்ப எங்க சண்டையில காமனா நடக்கும். நான் டிஃபெண்ட் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் அவர் என்னோட பெரிய சைஸா இருப்பேன், நான் கொஞ்சம் கிணியான பர்சன். ஸோ எனக்கு அவர்கிட்ட அடி வாங்குறது தான் என் வேலையாவே இருக்கும். இப்போ லைட்டா நீ முதல்ல அவன் அப்படி உன் மேல ஒரு தடவை கையை வச்சோன்னே நீ விளையாடினான். அவன் டேஷ்போர்ட்லாம் ஒன்னு தேம்பி அடிச்சுட்டு இருக்கிறான். அப்பயும் நீ அவ கூட இருக்க. அவர் அந்த மாதிரி என்ன அடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி அடிச்சாரு. அப்ப எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், நான் அவரை எட்டிட்டேன். எத்தனை வேகத்துக்கு he took off my sandal. என்ன திருப்பாலி அடிச்சாரு, என் சாண்டல் போய் பிஞ்சிருச்சு. திருப்பாலியும் அடிவாங்க. அப்பதான் வந்துட்டு லைக் லீவு கிடைக்கும் போதுலாம் லைக் வீக்கெண்ட் எனக்கு கிளாஸ் இல்லைன்னா ஐ வில் கோ அண்ட் ஸ்டே வித் ஹிஸ் அம்மா அக்கா. அவர் கூட தங்குவேன். அவர் அப்பாக்கு தெரியாது நான் அந்த வீட்டுல தங்குறது. அவர் அப்பா வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் அவுட் ஸ்டேஷன் போயிடுவாங்க. யார் நீ? அப்ப வந்துட்டு அவரோட வீட்டுக்கு வந்து இந்த சாப்பாடு வாங்குறது அதெல்லாம் வந்து வெளியே போகல காலி எடுத்துட்டு போகும்போது கூட அங்கேயும் சண்டை நடக்கும். எனக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எனக்கு எப்படியாவது தப்பிக்கணும்னு இருக்கு, ஆனா எனக்கு எப்படி என்ன காப்பாத்திக்கிறதுக்கும் தெரியல. ஸோ ஐ ஆக்சுவலி வெயிட் ஃபார் மை பாய் ஃப்ரெண்ட் டு பார்க் ஹிஸ் கார். அவர் வீட்டுல காடி பார்க் பண்ண வேகத்துக்கு நான் சப்பாத்தி எதுவுமே எல்லாம் போட மாட்டேன். சப்பாத்தி எதுவுமே போடாம அப்படி ரோட்லயே ஓடுவேன். ஏன்னா எனக்கு பயம் அவர் பின்னால இருந்து முடிய இழுத்து என்ன அடிச்சிருவாரு அப்படின்னு ஓடுவா. அதுல அவங்க நெய்பர்ஸ் எல்லாம் பாத்துருக்காங்க. ட்ரை டு ஹைட் சம்வேர் இந்த டாய்லெட்ல, இந்த ஜம்பாத்தான் கீழே, மத்தவங்க காடி பின்னாடி, ஆளு வீட்டு பின்னாடி குப்பை தொட்டி எல்லாம் கூட கழுத்துக்கு பின்னாடி. எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு டு அண்ட் ஐ நோ தட் எங்க சிஸ்டருக்கு வந்துட்டு ஏறக்குறைய தெரியும். மை சிஸ்டர் அட்வைஸ் மீ தட் இந்த ரிலேஷன்ல இருக்காது அப்படின்னு சொல்லியும் ஐ ஈவன் வாட் இஸ் மை ஓன் பிளான் பிகாஸ் ஐ வாஸ் எனக்கு இவர்தான் எல்லாமே நான் இருந்தேன். ஸோ எனக்கு எங்க போறதுக்கும் தெரியல. அவங்க அம்மாக்கும் அவங்க சிஸ்டருக்கும் தெரியும் இந்த மாதிரி என்ன செய்யறதுலான்னு. பட் அவங்க அம்மா வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, நீ வெளியே போயிட்டு அழுவாத, மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க, என் ஃபேமிலிக்கு மரியாதை இருக்கு, நீ அழுவுனா வீட்டுக்குள்ள வந்து அழுவுவ அப்படின்னு. என்ன பையனா This what the mother said. The mother was okay. The son hurting you. ஆமாண்ணே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். What the fuck is wrong with the mother? ஒரு பொண்ணு வந்து உன் வீட்டுல இருந்து அடி வாங்கிட்டு இருக்க, அதுவும் மகன்கிட்ட இருந்து. மகனை கண்டிக்காம இந்த பொண்ணு கிடைச்சிட்டு மயிர்ல அந்த பொண்ணு ஓத்தங்கம்மான்னு கேப்ப வீடு புகுந்து வெட்டுவேன். Fucking hell, that woman is the reason why this guy grew up like this, you know. Fuck, she normalized this behavior. Hey, what the? So wait, did you not do any police report or anything? எதுவுமே நான் பண்ணலண்ணே.
சரி, அப்புறம் என்ன நினைச்சுமா? அவரு ஒரு டைம் அவர் அம்மா முன்னாடி அவர் சிஸ்டர் முன்னாடி கூட அந்த பெட்டியான விஷயத்துக்கெல்லாம் கூட சண்டை வரும்னே. லைக் இப்ப டிவில ஒரு செலிபிரிட்டி, என்னோட ஃபேவரட் செலிபிரிட்டி நான் பார்த்த கூட அவனுக்கு அதுக்கு கூட பொசசிவ் ஆகும். அப்ப அந்த விஷயத்துக்கெல்லாம் கூட போட்டு அடிப்பான். லைக் என்னோட செலிபிரிட்டியை பார்த்துட்டேனா அப்படின்னு. அப்போ ஒரு டைம் அவங்க அம்மா சிஸ்டர் இருக்கும்போது கூட அவர் வீட்டுல இருக்கிற கிளாஸ் கதுல வந்துட்டு என்ன தள்ளி விட்டாரு. தள்ளி விட்டு என்ன மண்டையில ஒரே அடி. மறுநாள் வேற கிளாஸ்க்கு போனோம். இதெல்லாம் அவங்க அம்மா முன்னாடியே தான் நடக்கும்போது சோ எனக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு. நீ ஏமா இன்னும் அந்த வீட்லயே இருந்த? நீ வந்து உன் வீட்டுக்கு போல? நான் என் வீட்டுல அது க்ளோஸ் இல்லைங்க, நான் அது பேச மாட்டேன் அவ்வளவும். ஸோ நான் சொன்ன அக்காட்டையும் பேசுறது நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. ஸோ தெரியல, நான் அப்படியே இவரு கூட இருந்துட்டேன். இவரு தான் எல்லாமே நினைச்சு. அப்புறமா இவர் வந்துட்டு ஒரு பக்கெட்டு, இன்னொரு பக்கெட்டு வந்துட்டு அவர் அம்மா வேற என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்லயே வந்துட்டு அவங்க அம்மா வந்து நான் ட்ரெஸ் பண்ண போட்டேங்க, அறிவியலாம் கூட நான் போட மாட்டேன். என்னோட ட்ரெஸ் பார்த்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு she touched my breast and she touched my breast and then she was asking like இது உண்மையா, உன்னோட உண்மையான பிரெஸ்ஸா அப்படின்னு ரீகம்பர்ட் நான் ஃபேடிங் போட்டிருக்கேன் அப்படின்னு. இது மாதிரி எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பட் நான் எதுவுமே சொல்லல, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்டயும் நான் இது சொல்லல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் என் பாய் ஃப்ரெண்ட் சொன்னாலும் டெஃபினெட்லி பேக் இஸ் மதர். Wait, sorry. Why did the woman think this okay to do? பிகாஸ் கேட்டா அவங்ககிட்ட. then she told that நான் ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்கின்னியான பர்சன், பட் எனக்கு கொஞ்சம் ஏதோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது எப்படி இதுக்கு உண்மையாலே இருக்கா இல்ல ஊரை ஏமாத்துதா அப்படின்னு. அதனால அவங்க அம்மா திட்டு பார்த்தாங்க. So wait, I don't understand that. She's a woman, right? Doesn't she know these things are very, very degrading a woman? எனக்கு தெரியல, நான் உண்மையாலே எனக்கு தெரியல. நான் ஏதோ பொறுத்துட்டு இருந்துட்டேன். பிகாஸ் ஐ நோ தட் எனக்கு என் ஃபேமிலி கூட பாண்ட் இல்லை. ஹீஸ் ஆக்சுவலி குவைட் க்ளோஸ் டு ஹிஸ் ஃபேமிலி. ஸோ ஐ ஃபெல்ட் தட் நம்மளுக்கு தான் ஒழுங்கா அமையலையே, இன்னொரு ஃபேமிலி கிட்ட போனா ஏதோ ஓகே இருக்கும், அந்த ஃபேமிலி பாண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்துட்டேன். This is truly very, very heartbreaking to hear, man. சரி, அப்புறம் ஒரு டைம் வந்து the mother told me that எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து என்ன நினைச்சா, நீயும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒன்னா இருக்கீங்க, நீ வந்து என்னோட ஹஸ்பண்டோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க, நீ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட இருந்து எடுத்துட்ட அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னு. எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றது தெரியலன்னு நான் ஜஸ்ட் அமைதியா இருந்துட்டேன். அண்ட் மை எக்ஸ் பர்சன் வாஸ் லிட்டிங் தேர். அவர் எனக்கு எதுவுமே பேக்கப் கூட பண்ணல. அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு, நான் ஒரு சட்டை போட்டிருந்தா கூட அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், அப்பதான் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும்னு அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு அவங்க வந்து லைக் அவங்க ஹஸ்பண்ட் என்னையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க. யூ அண்ட் மை ஹஸ்பண்ட் அட் தி சேம் டேஸ், யூ போத் கேன் பீ டுகெதர் அப்படிலாம் சொல்லுவாங்க. Wait, what the fuck? Wait, what the fuck? She was trying to hook you up with her husband, is it? எனக்கு நிஜமாவே தெரியல. பட் அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு சந்தேகமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஏதாவது இப்படி கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. Oh my god, this is the worst family you can ever be in, man. What the fuck is wrong? In order to fit into their family, இந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் பேக்வேர்ட். அவங்க வந்து அவங்க கம்யூனிட்டிக்குள்ளேயே அவங்க காஸ்ட்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. நான் வந்து அவங்க காஸ்ட் கிடையாது. அதனாலேயே அவங்க ஃபேமிலிக்கு வந்து லைக் என்ன அவ்வளவும் பிடிக்கல. பிகாஸ் I'm not from the same caste. And they also like asked me to அந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னு சொன்னாங்க. அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டு அவங்கள மாதிரி பாசியா பேசணும்னு மாதிரி எதிர்பார்த்தாங்க. அதையும் நான் கத்துக்கிட்டேனே, பேசுறதுக்கு வராது, அதையும் கொண்டான்னு சொல்லுவாங்க. என்ன லாங்குவேஜ்மா? தெலுங்குன்னு. தெலுங்கா? தெலுங்குல ஏதாச்சும் கட்ட வரது இருக்காமா? இருக்குது, லஞ்சா கோத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சன் ஆஃப் பீச் தான் நினைக்கிறேன், எனக்கு நாட் ஷூர். என்ன அது எப்படி சொல்றது? லஞ்சா கோத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. லஞ்சா கோத்துரு. ஆனா இது புதுசா இருக்கு. சோ இந்த லஞ்சா கோத்துரு ஃபேமிலி என்னமா பண்ணிச்சு வேற? அதுக்கப்புறம் அந்த டைம் வந்துட்டு என்னோட ஃபைனல் கிட்ட வரப்போகுதுன்னு. ஸோ ஐ யூசுவலி ஐ ட்ராவல் ஆல் தி வே ஃப்ரம் இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட்க்கு ட்ராவல் பண்ண போவேன் பாய் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு. அந்த டைம் வந்து சரியான மழை. அப்ப நான் என்னோட எக்ஸ் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வெளியே வந்து கொஞ்ச நேரம் கொடப்பிடி நான் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு. அவன் வந்துட்டு கால் பண்ணி கேட்கறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்றேன். அவன் வீட்டுக்கிட்ட டிராபிக்கா இருக்கு, நான் வந்துருவேன்னு சொன்னேன். அவர் வந்து வீட்டுக்குள்ளார போயிட்டாரு. நான் வரும்போது அவர் காணோம். ஓகே, மழை வந்து தூரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் காடி விட்டு இறங்கணும்னே அவரும் வீட்டுக்கு வெளியே வராருல. அவரு என்னன்னு தெரியலன்னா அவருக்கு வந்த வேகத்துக்கு அந்த கொடையை வந்து ரோட்லயே போட்டு உடைச்சிட்டாரு. எனக்கு அது பக்கம் ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சு. I quickly got inside my car because I saw that இது வந்துட்டு நான் ஒன்னும் இருந்தேன்னா இந்த அடி வந்துட்டு அந்த கொடைக்கு விழ வேண்டிய அடி எனக்கு விழுந்திருக்கும். காடி எடுத்துட்டு நான் கிளம்பிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஐ பிளாக் மை எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். பட் நான் அவர் அம்மா அவர் தங்கச்சி எல்லாம் வந்துட்டு ஒரு குரூப்ல இருப்போம். நான் அந்த குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணி சொன்னேன், இதோட எனக்கு உங்க பையன் கூட இருக்க முடியாது, என்னை விட்டுருங்க, எதுவா இருந்தாலும் என்னோட ஃபைனல்ஸ்க்கு
அப்புறம் நான் யோசிக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் டெக்ஸ்ட் அது பிகாஸ் அவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் தெரியும் நாங்க 2 பேரும் ரிலேஷன்ல இருக்கோம் அப்படின்னு. வேற இந்த வருஷத்துக்குள்ளால அவங்க அம்மா வந்துட்டு எனக்கும் அவங்களுக்கு பையனுக்கும் வந்துட்டு இந்த ரிஜிஸ்டர் பண்றதெல்லாம் பிளான்ல இருந்தாங்க. உனக்கு அந்த அம்மா அது உனக்கும் அந்த பையனுக்கு ரிஜிஸ்டர் பிளான்ல அந்த இட்ஸ் லைக் தே வர் ட்ரைங் டு பில்ட் அ கல்ட் where you நீ அந்த ஃபேமிலியில் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்த அந்த அப்பங்காரம் புந்திருப்பான். ஆமாண்ணே, ஆமா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது கூட அவங்க அம்மா எனக்கு வாய்ஸ் நோட் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னால என் பையன் அழுந்துகிட்டே இருக்கான், நீ வந்துட்டு கர்மாவெல்லாம் சேர்த்துக்கிற என் பையனை அழுவ வைக்கிறதுனால நீ பாரு உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போற, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் எவனும் வர மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பையன் அழுவுறான்னு சொல்லிட்டு நீ கர்மா எடுத்துக்க, உன் பையன் மத்தவன் பொண்ணு அடிச்சு எடுக்கிறான், அந்த பிள்ளைய டெய்லி அழ வச்சு எடுக்கிறான், அந்த மயிருக்கு இந்த கர்மா வராதா? ஒரு ஆளு புண்டா அவனுக்கு எடு புண்டையா நீ ஃபர்ஸ்ட் அவனை ஊம்ப சொல்றா நீ. ஏய் மவளே, அந்த அம்மா பார்த்தேன் நின்ற இடத்துல சிற்பால அடி அடி நடிச்சிருப்பேன். நீ ஏன்டா டென்ஷன் ஆற? இந்த மாதிரி அவங்களுக்கு தான் பேக்கப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா டைம் லைன் கொடுத்தாங்க, இந்த மார்ச்க்குள்ளால எங்களுக்கு ரிஜிஸ்டர் நடந்துடணும், ரிஜிஸ்டர் பண்ணிடணும், அவருக்கு 30 வயசு தாண்டறதுக்குள்ளால எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோ அந்த ஃபேமிலி நடத்துறதுக்கு எனக்கு பக்குவமே இல்லைன்னு நான் அவங்க அம்மாட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். பட் அவங்க அம்மா லாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, நீ கல்யாணம் பண்ணு அவனுக்கு வயசு ஏறுது அப்படின்னு. ஒரு வயசு ஏறட்டுமே, அந்த மாதிரி என்ன ஒரு அறிவு கூட இல்ல, அந்த மாதிரி வயசு என்ன? அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மா என் கையில கிடைச்சா அந்த அம்மா 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 தான் கடைசியா பிளாக் பண்ணிட்டேன். அவங்க ஃபேமிலி நான் பிளாக் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். நான் பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்னோட சிஸ்டர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன், நான் இவ்வளவு கோ த்ரூ பண்ணேன்னு எனக்கு தெரியல, பட் ஐ grew up seeing such that. நான் நினைச்சேன் இந்த ஒரு ஆண் ஒரு பெண் அடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான், நான் தான் அவரோட கோவத்தை ட்ரிகர் பண்ணனாலதான் அவர் என்ன அடிக்கிறாரு, நான் கரெக்டா இருந்தா அவர் என்ன அடிக்க மாட்டார்ல அப்படின்னு. எனக்கு அது ரொம்ப நார்மலா இருந்துச்சுன்னு வெளியே அன்புக்கு ரொம்ப ஏங்கிருக்கேன். அதனாலதான் இவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, இவளை விட்டா நம்மளுக்கு வேற யாரும் நம்மள எல்லாம் பாத்துக்க மாட்டாங்க, இவன் தானே நம்மளுக்கு எல்லாமே பொறுத்து இருந்துட்டேன். கடைசியா முடியல, அது கூட தான் என்னோட பிரேக்கிங் பாயிண்ட். ஆஃப்டர் தட் I was not able to go through this relationship. And நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்றது முக்கியம் இல்ல, பார்த்தத கல்யாணம் பண்ற மாதிரி தான் முக்கியம், நம்ம சுயநலமா இருந்துருவோம். பட் just think that நாளைக்கு we don't want our daughter or son to go through the same trauma that we have been dealing with our lives and that's it. சரி, நீ இப்படி நடுரோட்ல ஓடி இருக்கும், அந்த நெய்பர்ஸ் யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணலையா? இல்லங்க, யாரும் ஹெல்ப் பண்ணல. அவங்க பாத்துருக்காங்க, பட் எனக்கு ரேண்டமா தெரியாத யாருன்னு தெரியாதுங்க. முக்காதி தமிழ் அண்ணனுங்க தான் கேட்பானுங்க இந்த மாதிரி, எனக்கு ஏமா இங்க உட்காந்துருக்க சப்பத்தெல்லாம் கூட உட்காந்துருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு. நான் அவங்ககிட்ட கூட சொல்ல மாட்டேன். அவரு வீட்டுல எல்லாரும் என்னன்னா, நான் வேற ஒரு பையனை வச்சிருக்கனாலதான் நான் இவரு கூட பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு கதை ஓடுதுங்க. கடக்குற அந்த மயிறு ஃபேமிலி, அது என்ன அர்த்தமா சொன்ன? லஞ்ச குத்துருங்க. லஞ்ச குத்துற ஃபேமிலி இருக்கட்டும், கடக்குறாங்க மயிராண்டிங்க. அவன் கடக்குறான்டா மயிராண்டி. I just want to say as a brother, நீ பதில இருந்து அண்ணன் கூப்பிட்டு இருக்கிற, சோ அண்ணனா சொல்றேன், just remember இந்த மாதிரி ஒருத்தவன் பண்ணும்போது you can go to the police station and they will make sure you are protected. Don't think உன்னை யாரும் அன்பு கொடுக்கலன்னு நினச்சிக்காத. அவங்க கோவம் அவங்க அடிச்சாதான் அன்பு காட்டணும்னா அந்த மாதிரி அன்பு உனக்கு தேவையில்ல. அன்பு எப்பவுமே சாஃப்டாக இருக்கும், அது ஒரு ஹக்ல இருக்கும், ஒரு சின்னோண்டு சாப்பிட்டியாமா அந்த மாதிரி இடத்துல தான் அன்பு இருக்கும். ஒரு அம்மா இருக்க வேண்டிய பொம்பளையே ஒன்று she can touch your breast and everything and she is mocking you. That is not a good family to be with. And I'm glad as a woman you decided I need to self-respect myself and that is a very important thing. நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க. Don't think you'll never find love. I think you will find love, but make sure that love feels soft. When I say soft, அது சின்ன வார்த்தையிலேயே உனக்கு அந்த love இருக்கும். But when you're angry, that doesn't mean you should hurt someone. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீ எப்பயுமே யோசிச்சுக்கோ, அந்த அன்பு no matter what, once you let them hit you, they will consistently hit you. Okay, they cannot hurt you unless you allow them to. சரியா? ரொம்ப கவலைப்படாத, உனக்கு ஒரு நல்ல அன்பு இருக்கும். ஏதாச்சும்னா நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் இருக்கேன், அண்ணனா நான் இருக்கேன், கவலைப்படாத. Thank you so much. Okay, don't worry. Comments நீ பாரு, எல்லாரும் அன்பாதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. Think of it as a lesson. Don't think of 4 years என்னது வேஸ்ட் பண்ணிட்டோன்னு ரஜினி சொல்ல வர கூலி படத்துல, ஏமாத்திட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ. சரியா? Okay, அழுவாத. Okay, it's going to be all right. Okay? Okay. Thank you. Okay. என்ன பேர் என்ன சொன்ன? நிஷாவா? நிஷா.
நிஷா இல்ல. நிஷாவா? ஏன் உனக்கு அந்த பேரும் பிடிக்கும்? தெரியல, நான் அந்த பேர் மேல ஒரு மாதிரி ஒரு ஈர்ப்பு. இருப்பா, பேர்லயே உனக்கு இவ்வளவு இருப்பு இருக்கே. ஓகே, so thank you for calling and I hope this story is so Nisha, okay, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு என்ஜாய் பண்ணு லைஃபை. ஓகே அண்ணா, thank you so much அண்ணா. யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே அண்ணா. ஓகே பாய். பாய் அண்ணா, பாய் அண்ணா. ஆக்சுவலி இது நிறைய இது நான் சொல்லிட்டேன். ஒருத்தவங்க வந்து உங்களை அடிச்சாங்கன்னா don't allow them to don't allow them to hurt you. Okay, boundaries are very very important and I think I've heard so many stories where these girls are going through such a relationship just because they don't have love at home. இந்த கதையில வந்து என்ன புதுசா நான் கேட்டிருக்கேன்னா, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்களே ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி பண்ணா அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கும். So as a mother, if you're an adult watching this and if you're a mom watching this, I believe that you have the responsibility to treat your marumaga or your daughter with respect. Okay, that is very very important. They may come from a culture where you don't understand it, but that doesn't mean they don't know how to handle themselves. Okay, be a mother, don't be a villain to them. And guys out there, கோவம் வந்தா அடிக்கணும்னு அவசியம் இல்ல. When you get angry, just remember, take a moment. You don't have to lash out, but lashing out, you're not being a hero. Ask the girl, okay, just communicate. எனக்கு வந்து இப்போ கோவமா இருக்கு, நம்ம வந்து இது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். That's all it takes, okay? Remember, in a relationship, it's not you against her, it's always you against the problem. You have to be your best friend with your partner. Remember, நீ வந்து பிள்ளைங்க இருந்தா கூட பிள்ளைங்க வந்து 21 வயசுல ஒன்று விட்டு போயிருங்க. ஆனா அந்த நீ கல்யாணம் கண்ட பொண்ணு தான் உன் கூட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். So you want to be best friends with her. Don't think of them as someone who's coming to take you down. They also love you just the way you love them. So you don't have to hurt them. Be better as men. I believe that we all can be better as men. With that being said, உங்களுக்கு இந்த மாதிரி காது கதறிச்சுனா மறக்காம Google Doc லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அந்த கோல் பட்டன் அடிக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. அதுவரை விடை பெறுது உங்கள் காதல் மன்னன். இது ஜீவன் and this is காதலா காதலா.